ஒரு ஆசிரியர் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்து அதை படம் பிடித்து பாராட்டி விளம்பரப்படுத்துவதால் ஆசிரியர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்து விடுவார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் ஸ்டாலின் என்கிறார்கள் ஆசிரியர்கள். இந்த ஒரு காட்சி நாடகத்தால் ஆசிரியர்களின் ஆழமான வேதனைகளையும் அவமானங்களையும் நிறைவேறாத கோரிக்கைகளையும் மறந்துவிட முடியாது. பள்ளி கல்வித்துறையின் இந்த ஆண்டு தேர்வு முடிவுகளுக்கு பிறகு ஆசிரியர்கள் எதிர்கொண்ட அவமானங்கள், அவர்களின் கோரிக்கைகள், கிடப்பில் போடப்பட்டிருக்கும் அவலம், பணியிட மாறுதல் தொடர்பான துயரங்கள் ஆகியவற்றை ஒரு விளம்பர படப்பிடிப்பால் மூடி மறைத்து ஆசிரியர்களுக்கு ஆதரவாளர் போல் பிம்பம் தேட முயல்வது இனி எடுபடாது எனவும், இனியும் இத்தகைய வெற்று விளம்பரங்களை நம்ப தயாராக இல்லை என்கிறது ஆசிரியர்கள் வட்டாரம். 2023-24 கல்வியாண்டுக்கான பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகள் ஆசிரியர்களை அவமானத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றன. தவறான கேள்விகளுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை. இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களில் 12,500 காலி பணியிடங்கள் இருந்தும் வெறும் 6,553 இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டதால் ஆசிரியர்கள் தங்கள் நியாயமான பணி வாய்ப்புகளை இழந்து வேதனையடைந்தனர். தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணியாணை வழங்கப்படவில்லை. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. இவை எதுவும் அரசின் கவனத்திற்கு எட்டவில்லையா? 2025 முதுகலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வுகள் அறிவிக்கப்பட்டாலும் கடந்த கால அனுபவங்கள் ஆசிரியர்களுக்கு நம்பிக்கை அளிக்கவில்லை. அதுபோக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவமானப்படுத்தியதை ஆசிரியர்கள் இன்னும் மறந்திருக்க மாட்டார்கள். ஆசிரியர்களின் கண்ணீரை துடைக்க முடியாத இந்த அரசு அவர்களின் மனங்களை வெல்லவும் முடியாது எனும் ஆசிரியர்களின் ஆவேசமான குரலை கேட்டீர்களா முதலமைச்சரே?